பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர். ஆம், நாங்கள் செம்மை மாதர். அண்ணன் சீமான் வார்ப்புகள் நாங்கள். நாட்டில் அதிகாரத்தை தேர்ந்தெடுப்பது பெண்கள். ஆனால் அந்த பெண்களுக்கு வெறும் வெத்து வாக்குறுதிகள் மட்டுமே கொடுக்கின்ற இந்த 60 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் பெண்களுக்கு பெண் உரிமையும் பெண் விடுதலையும் பெண்ணையும் பேசி வெறும் வெற்று காகிதத்தில் எழுதப்பட்ட இந்த 60 ஆண்டு சரித்திரத்தில் பெண்கள் அரசு அதிகாரத்துக்கு வராமலே பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்து களம் காண்கிறார் எம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். பெண்கள் தீயா வேலை செய்யணும். நம்ம பொறுப்பான்னு நினைக்க கூடாது, ஒரு போராளியா நினைக்கணும். அதற்கு உதாரணமாக நாம நினைத்து கொள்ள வேண்டியது யார் தெரியுமா? கேப்டன் அங்கேற்கனி வரலாறு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கேப்டன் அங்கேற்கனினா யார்? கேப்டன் அங்கேற்கனிக்குன்னு ஒரு இலக்கு இருந்தது. என்ன இலக்கு? சராசரி பெண்களை போலவா? இல்லை. நானும் கலர் ஆடையாக உடுத்த வேண்டும், அணிகலன்கள் அணிய வேண்டுமா? இல்லை. அவள் நினைத்த இலக்கு இந்திய எந்த சிங்களர் கடற்படை இராணுவம் தன் மக்களை துன்புறுத்தியதோ அந்த கடற்படையை அவள் தகர்க்கணும். அதுதான் அவளுடைய இலக்கா இருந்தது. நம்மளுக்கு ஒவ்வொரு இலக்கை வைத்துதான் நம்ம முன்னேறணும். அதற்காக பல பயிற்சி எடுத்தாங்க. எங்க? கடலுக்குள் இருந்து பயிற்சி எடுத்தாங்க. 35 கிலோமீட்டர் நீந்தி அந்த பெரிய கடற்படையை தகர்க்கணும். மெல்லியான தேகம் கொண்டாங்க. நீங்க அவங்க வரலாறு படிச்சீங்கன்னு நீங்க அன்னை முழுதும் நம்ம யாரும் தூங்க மாட்டோம். அப்படிப்பட்ட பெரிய வரலாறு நம்ம அங்கேற்கனி வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல, பல துன்பங்களை கொண்டு போனாங்க. ஆனால் அவளுக்குன்னு ஒரு கனவு இருந்தது, அவளுக்குன்னு ஒரு ஆசை இருந்தது. என்ன தெரியுமா? என்னுடைய இறப்பு என்னுடைய ஊரில் நல்லூரில் திருவிழா நடக்கும் போதுதான் என்னுடைய இறப்பு இருக்க வேண்டும் என்று. அப்போ சக தோழிகள் கேட்கிறாங்க, ஏன் என்று கேட்கும்போது, நான் இறந்த செய்தி கேட்டு வரும்பொழுது எங்க அம்மா வரும் தோழிகளுக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஊர்ல கச்சா எண்ணெய் வித்துதான் காசு இருக்கும். அதனால எங்க அம்மா அந்த நேரம் வரும் உறவுகளுக்கு சமைத்து கொடுப்பாங்க என்ற ஆசை மட்டுமே அவளிடம் இருந்தது. அவர்களுக்கு இலக்கும் நேரமும் வந்தது. அதே போலதான் நம்மளுக்கு இந்த 2026 இலக்கு. நமக்குள்ள நாம நீயா நானால் போட்டி போடுறோம். ஆனா அவளுக்கு அங்க கிடையாது. ஒரே இலக்கை வைத்து முன்னேறி சென்றால் 35 கிலோமீட்டர் நம்மால் முடியுமா? முடியும். முடியும் என்று நினைத்தால் அது முடியும். 50 கிலோ கொண்ட எடையை வெடிப்பொருளை கடலுக்குள் நீந்து செல்கிறாள். நான் திரும்ப வரும் பொழுது நான் என்னுடைய இலக்கை அடையாமல் நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. பெரிய கடற்படை சிங்களம் இராணுவம் கொக்கரிக்கிறது, யாராலும் எங்களை தகர்க்க முடியாது என்று. அந்த ஆயுதம் நிரம்பிய கடற்படையை தகர்த்து எறிந்தவள் நம்முடைய கேப்டன் அங்கேற்கனி. அந்த வரலாறை நம்ம படிக்கணும். நமக்குள்ள போட்டி இருக்கக்கூடாது. பெண்களை நம்ம சந்திக்கணும். நம்மளுக்கு அண்ணனுக்கு நம்ம மனித கோபுரமாகத்தான் இருக்கணுமே தவிர தடைக்கெல்லாம் ஒரு பொழுதும் மகளிர் பாசறை உறவுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அண்ணன் கொடுத்த எந்த அரசியல் அதிகாரமும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கல. ஆனா இந்திய வரலாற்றிலே பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு சம உரிமை கொடுத்து நம்மளுக்கு களம் காண்கிறார். ஏன்னா நம்ம மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையோட நம்ம மக்களை போய் சந்திக்கணும். 2026ல அனைவரும் திண்ணை பிரச்சாரம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்க வைங்க. நம்முடைய வேட்பாளரை முன்னிறுத்தி அண்ணன் சீமான் முதல்வர் ஆக வேண்டும் என்று அண்ணன் சீமான் ஆகிய நான் என்கிறாரோ அன்று நம்முடைய இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். தமிழீழ தாயகம் தமிழர்களின் தாயும் சொல்லுவோம், அது உண்மைதான். அண்ணன் சீமான் முதல்வர் ஆகும் போது இறுதியாக நம்மளுடைய தமிழீழமும் நம் கையில் வந்துவிடும். அதை அண்ணன் பார்த்து கொள்வார். ஆனால் அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டியது நம்மளுடைய மகளிர் பாசறை உறவுகளுடைய ஒவ்வொரு கடமையும் வரலாற்று கடமை. இது நான் என்னுடைய பிறப்பு கடனாக என் மகளிருக்கு என் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறேன் என்று அண்ணன் சொல்லுகிறார். அந்த மதிப்புக்காவது நாம் இறங்கி வேலை செய்யணும். வேட்பாளர் முன்னிறுத்தி வேலை செய்யுங்க. எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் தொகுதியோடு இணங்கி வேலை செய்யுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.